எங்கள் வீட்டுக்கிட்ட வாரத்துக்கு 2 நாள் வந்து மீன் விற்றுக்கிட்டு வருவாங்க. செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடுவாங்க. நான் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து வாங்கிடுவேன். மோஸ்ட்லி வந்து செவ்வாய்க்கிழமை தான் வாங்குவேன். ஏன்னா சனிக்கிழமை வாங்கினோம் அப்படின்னா சண்டே வந்து நான்வெஜ் தான் எடுப்போம். அதனால் வந்து செவ்வாய்க்கிழமை வாங்கி குழம்பு வறுவல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுருவேன். இன்றைக்கி வந்து வறுத்து அரைச்சி வச்ச மீன் குழம்பு அதுதான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கி அதை வந்து தனியாக ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு இது 2 போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பழுத்த தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா மெலிசாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். நான் வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதுவே எனக்கு போதுமான அளவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் வீட்லேயே அரைச்சது இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம், தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணி தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். நான் வந்து ஒரு கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குழம்பு நல்லா சுண்டுனது வரும் நமக்கு தெரியும்ல. அந்த அந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா மீனெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சா போதும். சூப்பராக மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே மீனுக்கு மசாலாவும் போட்டு அதையுமே நல்லா தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. லஞ்சும் சூப்பராக சாப்பிட்டு முடித்தோம். பாப்பாவுக்கு எப்படி நான் மீன் கொடுப்பேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.